Hello guys, welcome to my channel. Today இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளாகரில் யூனிக் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் நேரத்தோட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு எப்படி நம்ம காப்பிரைட் இல்லாமல் டவுன்லோட் பண்ணுற இமேஜஸை யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதையும் நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க. அண்ட் ப்ளாகர் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு தெரியலை அப்படின்னா நம்ம ப்ளேலிஸ்ட் பக்கம் போனீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் ப்ளாகர் சம்மந்தமான நான் ஒரு ப்ளேலிஸ்ட்டே வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ளாகரை நீங்களாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்கை தந்துடுறேன். மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே காய்ஸ், நம்ம சேனலை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட், வெப்சைட் டெவலப்மெண்ட், ஆன்லைன் மேக் மணி அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் டெய்லி அப்லோட் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே வரும் பெல் ஐக்கனை டச் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். ஓகே காய்ஸ், கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம பப்ளிஷ் பண்ணி நேரத்தோட அந்த வீடியோ பார்த்துன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம எழுதின ஆர்டிக்கல் இது தான். இந்த ஆர்டிக்கலை நாங்கள் காப்பி பண்ணி ஃபுல்லாக யூனிக் கண்டென்ட்டாக சேஞ்ச் பண்ணினோம். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கான இந்த இமேஜ் வைக்கணும். இதே இமேஜ் வைக்க முடியாது எங்களுக்கு. அண்ட் நம்ம கூகுளில் டவுன்லோட் பண்ணுற இமேஜஸ் வச்சா கூட நம்மளுக்கு AdSense கிடைக்காது. AdSense கிடைக்காததுக்கு காரணம் என்னென்னா காப்பிரைட் இமேஜ் கிளைம் பண்ணுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல செகண்ட் ஜென்ரேஷன், அதாவது இந்த ஆப்பிள் வாட்சோடைய நேமை காப்பி பண்ணிவிட்டு இந்த இதில் பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இமேஜஸ் இருக்கு இல்லையா, இந்த இமேஜஸ் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நிறைய இமேஜஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இமேஜ் அதே சேம் இமேஜ் மாதிரி இருக்கிறதுனால நம்ம இதை காப்பி பண்ணி சேவ் பண்ண பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது WP ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த இமேஜை யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த இமேஜை சூஸ் பண்ணோம். அதாவது ஆப்பிள் ஒரிஜினல் பிராண்ட் ஆப்பிள் வாட்ச். இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா JPGயில் இருக்குது. ஓகே, இது நம்மளுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நான் இந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு கைஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கென்வா பற்றி தெரியலைன்னா நான் கென்வா பற்றியும் நம்ம சேனல்லே வீடியோஸ் போட்டுக்கிறேன். அதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. நான் கென்வா பற்றியும் இந்த இதில் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். ஸோ கென்வாவை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய மெத்தடில் யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபைவரில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு கூட கென்வா யூஸ் பண்ணலாம். அந்த வீடியோஸையும் நான் கீழே கொடுத்துக்கிறேன். மறக்காமல் நீங்கள் பார்த்துருங்க. ஓகே, இந்த இடத்துல நான் என்ன டெம்ப்ளேட் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தம்ப்நெயில். நான் யூடியூப் தம்ப்நெயில் சைஸ் எடுக்க போகிறேன். அதனால் நான் யூடியூப் அப்படின்னு கொடுத்துட்டு யூடியூப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில் சைஸை எடுத்துட்டேன். இந்த இடத்துல யூடியூப் தம்ப்நெயில் சைஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே நிறைய இமேஜஸ் எனக்கு ஷோ பண்ணுறாங்க. இந்த இமேஜஸில் நான் ஜஸ்ட் ஏதோ ஒன்று இதை நான் சாய்ஸ் பண்ணுறேன். சாய்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் இந்த இடத்துல இந்த இமேஜை எடுத்துகிட்டு இங்கே உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் டிலீட் பண்ணி விடுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் இது எல்லாத்தையும் டிலீட் பண்ணுறேன். டிலீட் பண்ணிவிட்டு இங்கே பேக்ரவுண்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜஸ் நிறைய எங்களுக்கு இப்படி ஷோ பண்ணுவாங்க. ஜஸ்ட் நான் இந்த பேக்ரவுண்ட் இமேஜஸை சாய்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் இமேஜ் இங்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இந்த இடத்துல கலர் சேஞ்ச் பண்ண முடியுன்றதுனால இங்கே கலர் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இது ஓகே இல்லை, இந்த மாதிரி இருக்கட்டும். ஓகே, இதுக்கு நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இமேஜ், அதாவது இந்த இமேஜை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். இது எந்த மாதிரி வருது அப்படின்றது அது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதே மெத்தடில் யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம பார்த்தீங்க அப்படின்னா தம்ப்நெயிலிருந்து எல்லாமே இந்த கேன்வா மூலமாக தான் எடிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த வீடியோ ஓகே இமேஜை எடிட் பண்ணுறதுக்கு நம்ம இமேஜை இந்த கிளிக் பண்ணி இந்த மாதிரி பெருசு பண்ணிடலாம். பெருசு பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் சைஸ் இந்த மாதிரி வந்துடுச்சு. அண்ட் இந்த எடிட் இமேஜ் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே
பேக்ரவுண்ட் ரிமூவர் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும் நம்மளுக்கு ப்ரோ வெர்ஷனில் மட்டும்தான். ப்ரோ வெர்ஷன் எப்படி ஃப்ரீயாக வாங்குறதுன்ற வீடியோ கூட இருக்குது, அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அண்ட் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த பேக்ரவுண்ட் ரிமூவரை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இதில் இருக்கிற பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வைக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிவிட்டு. ஓகே, நான் இதை வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன், பெருசு பண்ணிக்கிறேன் இன்னும். ஓகே, இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து நான் இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி வந்து நான் இதை வந்து ப்ளேஸ் பண்ணிடுவேன். ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்படியே நீங்கள் பப்ளிஷ் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நீங்கள் ஒன்று பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நீங்கள் ஒரு வாட்டர் மார்க் வைக்கணும். அதாவது வந்து உங்கள் நேமில் நீங்கள் ஒரு வாட்டர் மார்க் வச்சா இன்னும் அது வந்து உங்களுக்கு நல்லோம். ஸோ வந்து அதனால நான் இந்த இடத்துல வந்து நம்ம வெப்சைட் நேம் கொடுக்கலாம். ஜஸ்ட் இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வெப்சைட் இருக்குது, சோனிக் டெக் அப்படின்னு இருக்குது. ஸோ வந்து இந்த சோனிக் டெக் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல கொடுக்கலாம். சோனிக் டெக் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நான் சோனிக் டெக் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இதை வந்து இன்னும் பெருசு பண்ணுறேன். இந்த மாதிரி பெருசு பண்ணிவிட்டு இந்த மாதிரி இமேஜை மறைக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டுனா அதை வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் வைங்க. ஒயிட் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விளங்கக்கூடிய ஒரு கலரை நீங்கள் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்க. இந்த கலர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால நான் இந்த கலரை வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். இன்னும் கலர் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இது வந்து ஓட்டமாக்கோட இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோடில் வந்து நீங்கள் இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். இந்த வீடியோவில் வந்து எப்படி இமேஜ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் ஷோ பண்ணிட்டேன். அண்ட் வந்து நான் இந்த இமேஜை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராஃப்டில் இருக்கிறத இப்படியே வச்சுருது. டிராஃப்ட்டுக்கு வந்துட்டோம். டிராஃப்டில் வந்து நான் இந்த இமேஜை வந்து இந்த இடத்துல கொண்டு வரப்பேன். ஸோ வந்து நான் இந்த இடத்துல 2 ஸ்பேஸ் விட்டுட்டு இமேஜ் அப்லோட் இமேஜ் போனதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து இமேஜை வந்து சாய்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இங்கே வந்து நம்ம இமேஜை வந்து சூஸ் பண்ணுறேன். ஓகே, சூஸ் பண்ணி இங்கே போட்டேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகும். ஜஸ்ட் அப்லோட் ஆகினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இங்கே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா எட் பண்ணியாச்சு. இமேஜை எட் பண்ணிவிட்டு இன்னும் வந்து நான் இதை பெருசு பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் இமேஜை இன்னும் பெருசு பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஃபுல்லாக எட் பண்ணியாச்சு. எட் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம இன்னும் இந்த ஸ்பேஸ் எல்லாம் எடுத்துடலாம். இந்த ஓவராக இருக்கிற ஸ்பேஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டுட்டு இங்கே வந்து இதை போல்ட் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் இந்த ப்ரெக்கட்ஸுக்குள்ளே உள்ளது எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்து நான் போல்ட் பண்ணுறேன். போல்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இது வந்து ஆர்டிக்கிள் வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் இந்த போல்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் இஷ்டம் அது கட்டாயம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை இதில். ஸோ வந்து இதெல்லாம் நான் போல்ட் பண்ணிட்டேன். அண்ட் வந்து இதில் வந்து வேறு எதுவும் வேர்ட்ஸ் இருக்குதா உங்களுக்கு கட்டாயம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டிய வேர்ட்ஸை வந்து இட்டலிக் பண்ணுறது, அப்புறம் வந்து இதை வந்து நீங்கள் இந்த இதில் வந்து எஸ்சி வேர்ட்ஸ் அப்படின்றத வந்து நான் ஹைலைட் பண்ண போகிறேன். அண்டர்லைன் பண்ணலாம். ஸோ வந்து இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணலாம். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுங்க. நம்ம ஆர்டிக்கிள் வந்து இன்னும் கொஞ்சம் இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுனால மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுறோம். அண்ட் வந்து நம்ம ஆர்டிக்கிளில் வந்து இன்னொரு வேலை பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஜஸ்ட் வந்து நம்ம லிங்க், அதாவது வந்து வேறொரு போஸ்டர் லிங்க்கை வந்து இந்த இடத்துல நம்ம ஷோ பண்ணலாம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். அதாவது வந்து நம்ம போஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு ப்ரீவியஸ் போஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த போஸ்ட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த லிங்க் இருக்கும், நம்ம நேரத்தோடு போட்ட லிங்க். ஸோ அந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இருக்கு இல்லையா லிங்க், இன்சர்ட் லிங்க் அப்படின்னு கொடுத்து அந்த லிங்க்கை வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு லிங்காக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ சேம் அதே மாதிரி நான் இந்த இடத்துல வந்து ரிலீஸ் செப்டம்பர், அதாவது வந்து செப்டம்பர் 20 அப்படின்ட்டு செலக்ட் பண்ணி அந்த இடத்துலையும் சேம் நான் இந்த இமேஜை வந்து இந்த போஸ்ட்டை வந்து ப்ளேஸ்மெண்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி 2 இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த போஸ்ட்டே அவங்களுக்கு ஷோ பண்ண வைக்கும். ஸோ வந்து அதனால நம்மளுக்கு இன்னும் ஒரு கூடுதல் பெனிஃபிட் இருக்குது. ஜஸ்ட் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இந்த ரிப்போர்ட் அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம யூனிக் போஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல லேபிளில் வந்து மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்ற இடத்துல நான் இந்த இடத்துல வந்து Apple Watch அப்படின்னு கொடுக்க போகிறேன். சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல வந்து நான் வாட்ச் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ வந்து கொடுத்தேன். ஓகே, கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் வந்து பெர்மா லிங்க் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது கேட்டுருக்காங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வச்சுக்கலாம். லேபிள் ஓகே ஆகிடுச்சு. அது வந்து பெர்மா லிங்க் இந்த மாதிரி இருக்குது. கஸ்டம் பெர்மா லிங்க் கொடுக்கலாமா? ஓகே, இப்போ கஸ்டம் பெர்மா லிங்கில் வந்து நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்து வந்து லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே யுனைடெட் ஸ்டேட் கொடுப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வாட்ச் பண்ணும்போது யுனைடெட் ஸ்டேட்டில் நம்ம ஷோ பண்ணுற மாதிரி காட்டும். யுனைடெட் ஸ்டேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல யுனைடெட் ஸ்டேட்ஸ் காமிச்சிடும். இது ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்டில் வந்து நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணும்போது யுனைடெட் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஷோ பண்ணும். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணியிருக்கிறேன். வேறு எதுவும் நான் இந்த இதில் வந்து புதுசாக ஆட் பண்ணல, இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கணும். ஓகே, வேறு எதுவும் பண்ணணுமா அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஒன்ஸ். நான் வேறு எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை, ஸோ வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்கள் யூனிக் கண்டென்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி யூனிக்கான ஒரு இமேஜை கூட எட் பண்ணுறது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் என்ன மாதிரி ஷோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹோம் வந்துடுறேன். ஹோம் வந்ததுக்கு அப்புறமா இங்கே பார்க்கலாம் உங்களால். இந்த மாதிரி தான் நம்ம ரீசன்ட் போஸ்ட் எல்லாமே ஷோ ஆகும். இமேஜை வந்து இன்னும் குவாலிட்டியாக எடிட் பண்ணலாம். குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இமேஜ் வந்து இந்த இடத்துல இன்னும் அழகாக ஷோ பண்ணும். ஓகே, நான் அதையும் செக் பண்ணி பார்க்குறேன். இமேஜ் இன்னும் சிறுசு பண்ணினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வந்து குவாலிட்டியாக வருதா அப்படின்றது, அதாவது வந்து மீடியம் வச்சு பார்க்கலாம். மீடியம் வச்சு ஜஸ்ட்டு அப்டேட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது. குவாலிட்டி வந்து சேம் தான். ஸோ வந்து நான் இதில் லார்ஜே வச்சுருவேன். இதெல்லாம் லார்ஜ் வச்சுட்டு அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சேம் அதே மாதிரி ஷோ ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, நம்ம இமேஜஸ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் குவாலிட்டியாக க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. ஜஸ்ட் இவ்வளோ தான் நம்ம வந்து யூனிக்கான ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணுறது. ஓகே கைஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வரும் பெல் ஐக்கனையும் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது போல் பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளாக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் சம்டைம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.